அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம விவேகா ஃபுட் சேனல்ஸில் பலாப்பழ அல்வா எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் அல்வா பண்ணுறதுக்கு 1 கிலோ பலாப்பழம் எடுத்திருக்கேன். பலாப்பழத்தில் கொட்டை எல்லாத்தையும் நீக்கிட்டு ப்ரெஷர் குக்கரில் போட்டு 2 to 3 விசில் விட்டுக்கோங்க. ஏன்னா பலாப்பழம் நல்லா நமக்கு மேஷ் ஆகிடணும். குக்கர்லேருந்து இப்போ பலாப்பழத்தை எடுத்துகிட்டு மிக்சியில் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் 1.5 இல்லைன்னா 2 கூட சேர்த்துக்கலாம். உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை இப்போ தண்ணியில் போட்டு பாகை நம்ம காய்ச்சி எடுத்துடலாம். பாகு நல்ல பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ பாகை வடிகட்டியில் வடித்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சிருக்க 1 கப் நெய்லேருந்து நம்ம முந்திரி பாதாம் திராட்சையை வறுத்து எடுத்து வச்சிடலாம். நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து வறுத்து எடுத்தாச்சு. அதே பாத்திரத்தில் மீதம் இருக்கிற நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பலாப்பழத்தை இப்போ சேர்த்துடலாம். நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க பாகை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இந்த பலாப்பழத்தோடு நம்ம சேர்த்துடலாம். பாகு பலாப்பழத்தோட நல்லா கலந்ததுக்கப்புறம் ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கலாம். கண்டினியூஸாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். பலாப்பழம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க பாதாம், முந்திரி, காஞ்ச திராட்சையை சேர்த்துடலாம். கிண்டி விட்டுட்டே இருங்க. அல்வா பதத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். நான் கொஞ்சமாக தேங்காய் நறுக்கி வச்சுருக்கேன். அதை இப்போது நெய்யில் வறுத்துட்டு அல்வாவில் சேர்த்துக்க போகிறேன். அல்வா பதத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் கிண்டிகிட்டே இருந்தால் நமக்கு அல்வா தயாராகிடும். பலாப்பழ அல்வா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ஓணத்துக்கு இந்த பலாப்பழ அல்வா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஹெல்தியான ரெசிபிஸ் பார்க்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் and please follow us on Instagram and Facebook as well. Thank you.